ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டெய்லி 5 ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி 7வது நாள். இதுக்கு முன்னாடி எப்படி பார்ப்போம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம், அதுக்கு அடுத்ததாக புக் சோர்ஸை பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற 5 கொஸ்டினுமே எப்படி இருக்க போகுதுன்னா எல்லாமே புக்கில் இல்லாத அல்லது புக்கில் இன்டைரக்டாக கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, புக் சோர்ஸ் பெருசாக இல்லாத அல்லது இன்டைரக்டாக வேறு ஏதோ விதத்தில் சம்மந்தப்பட்டு கொடுக்கப்பட்ட கொஸ்டினை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிளாஸ் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வாங்க பார்க்கலாம். A united India, even if it was a smaller in size, was better than a disorganized, troubled and weak bigger India. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். Who said this? யார் இதை சொன்னதுன்னு கேட்குறாங்க. தமிழில் பாருங்க, ஒன்றுபட்ட இந்தியாவானது சிறியதாக இருந்தாலும் ஒழுங்கற்ற, குழப்பமான மற்றும் பலவீனமான பெரிய இந்தியாவை விட சிறந்ததாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, ஜவஹர்லால் நேரு, ராஜகோபாலாச்சாரி, மகாத்மா காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல். சரியான ஆன்சர் என்னன்னா இந்த ஒன்றுபட்ட இந்தியா. இதை நீங்கள் பார்த்ததும் கெஸ் பண்ணிருக்கலாம், சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் புக்கில் எங்கேயும் தெளிவாக இதுதான் குறிப்பிடல, பட் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்குது. என்சிஆர்டி யூபிஎஸ்சிக்கு படிக்கிற என்சிஆர்டி புக்ஸ்லையுமே கூட இந்த சோர்ஸ் இல்லை. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்த ஒன்றுபட்ட இந்தியா இந்த கான்செப்டை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது ஆகஸ்ட் 15, 1947. இது எல்லாருக்கும் தெரியும். அப்போது சுதந்திரம் கிடைச்சப்போ நிறைய மன்னர் மாநிலங்கள் இந்தியாவோட இணைய மறுத்தது. இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு எதுனா ஜம்மு காஷ்மீர், ஜுனாகாத், அடுத்ததாக ஹைதராபாத். இது ஹைதராபாத். ஓகேங்களா, இந்த மன்னர் மாநிலங்கள்லாம் இந்தியா கூட இணைய மறுக்கிறாங்க. இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவோட இணைஞ்சது. இந்த ஜம்மு காஷ்மீரில் என்ன பிரச்சனைனா, இதில் இருக்க மன்னர் பேர் ஹரிசிங். இவர் ஒரு ஹிந்து. ஓகேங்களா, இவர் ஹிந்து. அங்கே வாழுற மக்கள் எல்லாம் பார்த்தோன்னா முஸ்லீம்ஸ். இல்லைங்களா, மக்கள் எல்லாம் இந்தியா கூட இணையணுன்னு ஆசைப்படுறாங்க. பட் அவர் மன்னருக்கு என்ன ஆசைனா, நம்ம இந்தியா கூட சேரக்கூடாது, பாகிஸ்தான் கூட சேரக்கூடாது. இல்லைங்களா, இந்தியா பாகிஸ்தான் யார் கூட சேராமல் தனி நாடாக நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் கொஞ்ச நாளில் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, பாகிஸ்தானோட படைகள் ஜம்மு காஷ்மீருக்குள்ளே உள்ள நுழையிறாங்க. இல்லைங்களா, இந்த மன்னரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த டைமில் உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணுறாருன்னா, மன்னர் ஹரிசிங் கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் இந்த மாதிரி எங்கள் கூட இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா, இந்தியா கூட இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தரோம், ஆர்மி அதாவது இராணுவ உதவியும் உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹரிசிங் கூட ஒரு உடன்படிக்கை மேற்கொள்கிறாங்க. என்னன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் அப்படின்னு சொல்கிற உடன்படிக்கை ஒன்று போடுறாங்க. அதன் அடிப்படையில் அந்த உடன்படிக்கையின்படி தான் இந்தியா கூட ஜம்மு காஷ்மீர் சேருது. அந்த உடன்படிக்கையில் சொல்லப்பட்டது தான் ஆர்டிகல் 370. ஜம்மு காஷ்மீருக்கு ஓகேங்களா சிறப்பு அந்தஸ்து கொடுத்த ஆர்டிகளும் அப்போ தான் கொடுக்கப்படுது. எப்போனா இந்த மன்னர் ஹரிசிங் கூட சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவுக்காக போடப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலமாக. ஓகேங்களா, இப்படி இந்தியாவுக்காக நிறைய மன்னர் மாநிலங்களை அவராக போய் பேசி நிறைய மன்னர் மாநிலங்களை இந்தியா கூட சேர்த்து வைக்கிறார். ஓகேங்களா, அடுத்ததாக ஜுனாகாத் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ஜுனாகாத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்துக்கள். ஓகேங்களா, அங்கிருந்த மன்னர் மட்டும் என்னன்னா முஸ்லீம். அவர் என்ன பண்ணுறாருன்னா பாகிஸ்தான் கூட சேரத்துக்கு தான் விரும்புகிறாரு. பட் அங்கிருந்த மக்களோட கருத்து கணிப்பு மூலமாக, பிளெபிசைட்னு சொல்லப்படுற கருத்து கணிப்பு மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா கூட ஜுனாகாத் இணைக்கப்படுது. அடுத்ததாக ஹைதராபாத் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத் நிஜாம் என்ன பண்ணுவார்னா, இங்கே இருக்கிற இவர் ஹைதராபாத்ன்றது இந்தியாவோட மேப்பில் கீழே இருக்கும். ஓகேங்களா, நம்ம தமிழ்நாடுக்கு பக்கத்தில் இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டில் நாங்கள் சேர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது நம்ம இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுற வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணுறாருனா, இந்திய அரசு கூட பேசி ஆப்ரேஷன் போலோ அப்படின்ற ஒரு இராணுவ நடவடிக்கை மூலமாக ஆப்ரேஷன் போலோ இராணுவ நடவடிக்கையின் மூலமாக ஹைதராபாத்தை இந்தியா கூட இணைக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த 3 மன்னர் மாநிலங்களும் ஜம்மு காஷ்மீர், ஜுனாகாத், ஹைதராபாத் இந்தியா கூட இணைய மறுக்கிறாங்க. அதை பேசி ஒரு சில இடத்துல ஆக்ஷன் எடுத்து இந்தியா கூட சேர்த்து வைக்கிறது யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் எடுத்துக்கிட்டோன்னா மேஜர் கமிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போது மேஜர் கமிட்டிக்கு இவர் தலைவராகவும் நியமிக்கப்படுறாரு. அந்த டைமில் உள்துறை அமைச்சராகவும் இவர் இருக்கார். ஓகேங்களா, என்னென்ன கமிட்டின்னு பார்த்துருவோம். மேஜராக இவர் இருந்த கமிட்டி ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, அதாவது மாகாண அரசியலமைப்பு குழு. ஓகேங்களா, மாகாண அரசியலமைப்பு குழு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இது மாகாண அரசியலமைப்பு குழு. ஓகேங்களா, இதுக்கு அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கமிட்டி. ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி. இதுக்கெல்லாம் அடிப்படை உரிமைகள் கமிட்டி குழு. இதுக்கெல்லாம் இவர் மேஜர் கமிட்டிக்கு தலைவராக செயல்பட்டுருக்காரு. ஓகேங்களா, இவரை பற்றி வேறு என்ன டீட்டெயில் சொல்லலாம்னா, வல்லபாய் பட்டேலுக்கு குஜராத்தில் ஒரு பெரிய சிலை வச்சுருக்காங்க. ஓகேங்களா, 182 அடியில் நர்மதை நதிக்கரையில் இவருக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. இவ்வளோ தான் வல்லபாய் பட்டேல் பற்றின டீட்டெயில்ஸ். அடுத்தது பாருங்கள், நிதி ஆயோக் பற்றின ஒரு கேள்வி. விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் கவர்னிங் கவுன்சில் ஆஃப் நிதி ஆயோக். ஓகேங்களா, நிதி ஆயோக்கில் இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுல எது இல்லைன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ், கவர்னர் ஆஃப் ஆல் ஸ்டேட், லெஃப்டினன்ட் கவர்னன்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் எக்ஸப்ட் டெல்லி அண்ட் புதுச்சேரி.
ரெண்டாவது கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றில் யார் நிதி ஆயோக்கின் ஆளும் குழுவின் ஒரு பகுதியாக இல்லை? ஆளும் குழுவோட ஒரு பகுதியாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அனைத்து மாநில முதல்வர்கள், அனைத்து மாநில ஆளுநர்கள், யூனியன் பிரதேசங்களின் லெப்டினன்ட் ஆளுநர்கள் டெல்லி மற்றும் புதுச்சேரி நீங்கிறாங்க. ஃபஸ்ட் நீங்களாக நிதி ஆயோக். ஃபஸ்ட்டு நிதி ஆயோக்னா என்னன்னு தெரியணும். நிதி ஆயோக்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேங்களா. இதுதான் நிதி ஆயோக்கோட நிதியோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா. நிதி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதை திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தோன்னா ஜனவரி 1, 2015. இது எதுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதுன்னா திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். திட்டக்குழுக்கு பதிலாக 65 வருஷமாக செயல்பட்டு இருந்த திட்டக்குழு. இந்த திட்டக்குழுவின் மூலமாக தான் என்னென்னா 5 இயர் பிளான், அதாவது 5 ஆண்டு திட்டங்களை போட்டுட்டு வந்தாங்க. அந்த 5 ஆண்டு திட்டங்களை 11வது 5 ஆண்டு திட்டம் நடந்துகிட்ருக்கோம் 2012 to 17. இதில் 2015 இந்த 11வது 5 ஆண்டு திட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு 2015 அதுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நிதி ஆயோக். ஓகேங்களா. திட்டக்குழுக்கு மாற்றாக 65 வருஷமாக இருந்த நிதி ஆயோக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நிதி ஆயோக். ஓகேங்களா. திட்டக்குழுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது. மேலும் இதை பற்றின வேறு என்ன டீட்டெயில்ஸ் நமக்கு தேவைன்னு பார்த்தோன்னா, இந்த நிதி ஆயோக் எடுத்துக்கிட்டோன்னா இதோட சேர்மன் யாருன்னு பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர். இதை சார்ந்த கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க. சேர்மன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தான் இதில் மெம்பர்ஸ் அதில் அப்பப்போ கவுன்சில் ஆஃப் மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ஸில் மெம்பர்ஸ் யாருன்னா அனைத்து மாநில முதல்வர்கள். சப்போஸ் அது வந்து யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா. யூனியன் டெரிட்டரியாக இருக்குன்னா, யூனியன் பிரதேசமாக இருக்குன்னா அதில் இருக்கிற கவர்னர்ஸ், லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ். இல்லை நம்ம கொஸ்டினில் இதுதான் கேட்டிருக்காங்க. பட் எக்ஸப்ட் புதுச்சேரி அண்டு டெல்லி. ஏன்னா புதுச்சேரியிலும் டெல்லியிலும் முதலமைச்சர் இருக்காங்க. ஓகேங்களா. அங்கே ஆட்சி நடைபெறுது. இந்த 2 தவிர மற்ற இடத்துல இருக்கிற கவர்னர்கள். ஓகேங்களா. நம்ம கொஸ்டினுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நிதி ஆயோக்கில் குழுவில் யார் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அனைத்து மாநில முதல்வர்கள். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. அடுத்து பாருங்கள், அனைத்து மாநிலங்களின் ஆளுநர்கள்னு கொடுத்துருக்காங்க. அனைத்து மாநிலங்களோட ஆளுநர்கள்லாம் இல்லை. யாருன்னு பார்த்தோன்னா புதுச்சேரி, அடுத்ததாக நியூ டெல்லி. 2த்தில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர், அதாவது முதலமைச்சர் தவிர மற்ற இடத்துல இருக்கிற யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற கவர்னர் தான். ஆனால் அனைத்து மாநிலத்துக்கும் கவர்னர் இல்லை. யூனியன் டெரிட்டரியில் மட்டும்தான் கவர்னர்ஸ். ஓகேங்களா. மற்ற மாநிலத்தில் அந்தந்த மாநிலத்தோட முதலமைச்சர்கள். அப்போது 2வது பாயிண்ட்டு தப்பு. 3வது யூனியன் பிரதேசங்களில் லெஃப்டினன்ட் ஆளுநர்கள் கரெக்டு. எக்ஸப்ட் டெல்லி மற்றும் புதுச்சேரி நீங்களாக. அப்போது எது தப்புன்னு கேட்டிருக்காங்க, எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்கன்னு நினச்சி 1 and 3ன்னு ஆன்சரை போட்டுட்டு வந்துடக்கூடாது. அல்லது இதில் இல்லைங்களா, அப்போ பிரச்சனை இல்லை. ஒரு கொஸ்டின் பேப்பரில் என்னென்னா எது கரெக்டோ அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோன்னா அப்படி கொடுக்கல. என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான இது தான் கேட்டிருக்காங்க. எது இல்லை ஒரு பகுதியாக இல்லைன்னா ஆப்ஷன் பி மட்டும் இல்லை. அப்போ 2 மட்டும் இல்லை. ஆப்ஷன் ஏ 2 மட்டும் இல்லை என்பதே சரியான விடை. மேலும் நிதி ஆயோக்கை சார்ந்து வேறு என்ன டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணும்னா, நிதி ஆயோக் எடுத்துக்கிட்டோன்னா நிதி ஆயோக் ஜஸ்ட்டு வந்து அட்வைஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா. அட்வைஸ் மட்டும்தான் பண்ணணும். பட் இதுவே பிளானிங் கமிஷன், அதாவது திட்டக்குழு எடுத்துக்கிட்டோன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா நமக்கான ஃபண்டையே அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டையே அலோகேட் பண்ணுற உரிமை வந்து இந்த பிளானிங் கமிஷனுக்கு இருந்துச்சு. பட் நிதி ஆயோக்கு இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ காசு கொடுக்கலாம், இதுக்கு இவ்வளோ, இந்த பாலிசி, இந்த ஒரு திட்டத்துக்கு இவ்வளோ செலவிடலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அட்வைசரி கமிட்டியாக மட்டும்தான், கமிஷனாக மட்டும்தான் இந்த நிதி ஆயோக் இருக்குது. ஓகேங்களா. ஜஸ்ட் அட்வைஸ் மட்டும்தான் பண்ணும். பட் பிளானிங் கமிஷன் அப்படி இல்லை. ஃபண்டு காசையே ஒதுக்கலாம். இதுக்கு இத்தனை கோடி, 25 கோடி இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு அவங்க நினச்சா பிளானிங் கமிஷன் அந்த மாநிலத்துக்கு ஒதுக்கலாம். பட் நிதி ஆயோக் ஜஸ்ட்டு அட்வைஸ் மட்டும்தான் பண்ணும். ஓகேங்களா. இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்ததாக பாருங்கள், கார்ஜா மீன்ஸ். இதில் பாருங்கள், கராஜ் என்பது மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், லேண்ட் டேக்ஸ் ஃபார் நான் முஸ்லீம்ஸ், பூட்டி கேப்சர்ட் இன் த வார், ரிலீஜியஸ் டேக்ஸ் ஆன் த நான் முஸ்லீம்ஸ், லேண்ட் டேக்ஸ் ஃபார் முஸ்லீம் பேஷன்ஸ்னால் விவசாயிகள். ஓகேங்களா. தமிழில் பாருங்கள், இஸ்லாமியர் அல்லாதவரிடம் இருந்தான நிலவரி, போரில் கொள்ளையடித்த பொருள், இஸ்லாமியர் அல்லாதவர் மீதான சமயவரி, இஸ்லாமிய விவசாயிகளிடம் இருந்தான நிலவரி. கராஜ்னா என்ன? ஓகேங்களா. இந்த கராஜ்ன்ற டேர்ம் எந்த ஆட்சி காலத்தில் வருதுன்னு பார்த்தோன்னா அலாவுதீன் கில்ஜி எல்லாம் டெல்லி சுல்தான் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் தான் இந்த கராஜ் அப்படின்ற ஒரு வரி விதிக்கப்படுகிறது. எதுக்காக இந்த வரி விதிக்கிறாங்கன்னா, அவங்க அலாவுதீன் கில்ஜி என்பவர் ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர். ஓகேங்களா. எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, முஸ்லீம் அல்லாத விவசாயிகளிடமிருந்து 3ல் 1 பங்கோ அல்லது 50% அவங்க விளைவிக்கிற பொருள்லேருந்து டேக்ஸாக பே பண்ணும், முஸ்லீமாக இல்லாதவங்களால். ஓகேங்களா. இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா, ஹிந்துவாக இருக்கிறவங்கள முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக தான் இந்த அலாவுதீன் கில்ஜி பார்த்தாரு.
ஏன்னா இப்படி பண்ணுறதால என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம் இந்துவாக இருக்கிறவங்களோ இல்லை வேற்று மதத்தினரோ யாராக இருந்தாலும் சரி முஸ்லீம் மதத்துக்கு மாறுவாங்க. ஏன்னா அவங்களோட வரியாவே அவங்க விளைவிக்கிற பொருள்லேருந்து வரியாவே 50% வாங்குறாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மதம் மாற்றம் செய்கிறதுக்காக இதை மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கரெக்டாக இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா ஆப்ஷன் ஏ, இஸ்லாமியர் அல்லாதவரிடமிருந்து நிலவரி. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணோன்னா டேக்ஸாகவே 50% அல்லது 1/3 50% அல்லது 1/3 வந்து டேக்ஸாக பே பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி? இது பாருங்கள். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, ஹோம் ரூல் லீக், சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன். ஃபஸ்ட் கொஸ்டின் இதில் பாருங்கள். பின்வருவனவற்றில் எது மெட்ராஸ் மாகாணத்தில் நிறுவப்பட்ட முதல் அரசியல் நிறுவனமாகும்? இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எது எப்போ ஆரம்பித்தாங்கன்ற வருஷம் தெரிஞ்சால் போதும். இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சென்னை பூர்வீக கூட்டமைப்புன்னு இருக்குது, சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதுதான் என்னென்னா டிரான்ஸ்லேஷன் அப்படியே இதில் இருக்கிற மாதிரி நேட்டிவ்ன்றதுக்கு பதிலாக பூர்வீகம் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852 கஜிலு லட்சுமி நரசு சீனிவாசனார் அவங்களால தொடங்கப்படுது. சென்னை மகாஜன சபா 1884 தொடங்கப்படுது. தன்னாட்சி கழகம், தன்னாட்சி கூட்டு, டிரான்ஸ்லேஷனில் எவ்வளோ தப்பு பண்ணி வச்சுருக்காங்க. ஹோம் ரூல் லீக்கு 1914 அன்னி பெசன்ட் அவங்களால தொடங்கப்பட்டது. அடுத்ததாக தென்னிந்திய மக்கள் கூட்டமைப்பு, இதுவும் 1916 அந்த டைமில் தான் இந்த சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் நீதி கட்சி அவங்களால தொடங்கப்பட்டது. அப்போது இதில் எது ரொம்ப பழமையானது முதல் அரசியல் நிறுவனம் எதுன்னு பார்த்தோன்னா சென்னை வாசிகள் சங்கம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? சென்னை பூர்வீக கூட்டமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஷார்ட்கட் ஒன்று பார்த்துருந்தோம். சென்னையில் ஃபஸ்ட்டு வந்தவங்க வாசிகள், சென்னை வாசிகள், ஆதிவாசிகள் மாதிரி சென்னை வாசிகள் சங்கம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு. அந்த ஷார்ட்கட்டு இங்கே ஒர்க் ஆகாத மாதிரி சென்னை பூர்வீக அமைப்புன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ, சென்னை பூர்வீக அமைப்பு, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்து பாருங்க, ஒரு திருக்குறள் கொஸ்டின். மதர் ஆல்சோ ஹேட்ஸ் ஹர் சன் இம்ப்ராப்பரிட்டி விச் இம்ப்ராப்பர் பிஹேவியர் ஹஸ் பின் மென்ஷன்ட் பை வள்ளுவர்? தாயும் தன் மகனை வெறுக்கும் தீய ஒழுக்கம் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷனில் பாருங்கள், கல்லுண்ணுதல், கொலை செய்தல், பாவம் செய்தல், திருட்டு குற்றம். நம்மளுக்கு வர டவுட் எது இதில் வரும்னா ஆப்ஷனை பார்த்தா 4மே டவுட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா கல்லுண்ணுதல். இது எந்த அதிகாரத்தில் வருதுன்னா கல்லுண்ணாமை அதிகாரம் எண் 93, திருக்குறள் அதிகாரம் 133 அதிகாரத்தில் 93வது அதிகாரத்தில் இருக்கிற கல்லுண்ணாமை திருக்குறள் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் எண்மற்று சான்றோர் முகத்துக்களி. பொருள் பாருங்கள், கல்லறிந்தி மயங்கிவிடும் தன் மகனை அவன் குற்றங்களை மன்னிக்கக்கூடிய தாயே காண சகிக்க மாட்டாள். ஓகேங்களா? குற்றங்களை மன்னிச்சிடுவாங்க தாயாக இருந்தால். ஓகேங்களா? அம்மா பையன் ஏதாச்சும் தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிடுவாங்க. பட் கல்லறிந்தி குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கிற மகனை பார்த்து தன் மகனை அவங்க மன்னிக்க மாட்டாங்க, காண சகிக்க மாட்டாள் என்கிறது. ஏனைய சான்றோர்கள் அவனை எப்படி சகித்து கொள்வார்கள்? அம்மாவே அவனை சகிச்சிக்கலன்னா மற்றவர்கள் எப்படி சகிச்சுப்பாங்க? அதுதான் இந்த குறள் மீன் பண்ணுது. அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. தாயும் தன் மகனை வெறுக்கும் தீய ஒழுக்கம். நல்லா கவனிங்க, கொஸ்டினை டைரெக்டாக இல்லை இன்டைரக்டாக, அந்த திருக்குறளே கூட இன்டைரக்டாக எடுத்துகிட்டு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை கல்லுண்ணுதல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 5 கொஸ்டினை பார்த்துட்டோம். இதெல்லாம் புக்கிலே இல்லாத கொஸ்டின். சரிங்களா? நாளைக்கு வீடியோவில் இன்னொரு 5 கொஸ்டினாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கலாம். நன்றி.